வணக்கம். நம்ம இப்போ பார்ட்டிசிபேட் பண்ணுறது SIDP 4.2. நம்ம கண்டுபிடிச்சிருக்குது ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம் இன் ரேஷன் ஷாப் பை டி பரணிதரன், கே கிருபானந்தன் இன் CM சுப்பராய கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இன் காஞ்சிபுரம். இதை பற்றி நம்ம கொஞ்சம் டீப்பாக சொல்ல போகிறோம். பரணிதரன். என்னோட பேர் டி பரணிதரன் அண்ட் ஸ்கூல் இனோவேஷன் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 4.2. எங்கள் டீம் பேர் பார்த்தோம்னா இன்ஸ்கிரெடிபிள்ஸ். ஸோ எங்கள் ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம் இன் ரேஷன் ஷாப்ஸ். ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னோட மோட்டிவ் அண்ட் இனோவேட்டிவ் பார்த்தா இதுதான், ஸ்மார்ட் ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் யூசிங் ஃபேஸ் ரெகக்னேஷன் அண்ட் டிஜிட்டல் பில்லிங். ஆக்சுவலி இனோவேஷனாக என்ன பார்த்தீங்கன்னா ஒரு சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளமை கண்டுபிடிச்சி அந்த ப்ராப்ளமுக்கு லோ காஸ்ட்டாக நம்ம ஒரு பொருள் உருவாக்கணும். ஸோ அந்த மாதிரி நாங்கள் உருவாக்காத இந்த ஆப். ஸோ இதோட ஐடியா டிஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான். ஃபஸ்ட்டு நம்ம ரேஷன் கடைக்கு போவோம். ரேஷன் கடையில் கொடுத்தோன்னே பார்த்தா QR கோடு வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம ரேஷன் கார்டு என்ட்ரு பண்ணுவாங்க. அண்ட் உள்ளே போயிட்டு அந்த ரேஷன் கார்டில் மொத்தம் எத்தனை கஸ்டமர் இருக்கான்னு பார்ப்பாங்க. ஸோ அந்த பர்சனை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ஃபேஸை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிட்டு நம்மளுக்கு வந்து ரேஷன் கொடுத்துருவாங்க அண்ட் டிஜிட்டல் பில்லிங் பில் ஆயிடும். ஸோ நம்ம ப்ராப்ளம் போய் பார்க்கலாம். ஆக்சுவலி இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமாக இருக்க ஒரு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் மேஜரான சின்ன ப்ராப்ளம் தான் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டு. இந்த ரேஷன் கார்டு என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டில் கியூ அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா பயோமெட்ரிக் வச்சு தான் நம்மளால் ப்ரொவிஷனாக வாங்க முடியும். பயோமெட்ரிக்கில் 2 டைப் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் டைப் ஒன்று இருக்குது, ஐ பிரிண்ட் டைப் ஒன்று இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட் டைப் பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நம்மளுக்கு 15 வயசு ஆனதுக்கப்புறம் ஆதாருக்கு அப்டேட் பண்ணோம். பட் நிறைய பேர் அப்டேட் பண்ண மாட்டாங்க. ஐ பிரிண்ட் அப்படின்னா நம்ம கண்ணில் பியூப்பிள் உள்ள இரிஸ்னு ஒரு பார்ட் இருக்குது. அது பேர் கருவிழின்னு சொல்லுவாங்க. நம்ம பிறந்ததுலேருந்து சாவர வரைக்கும் அந்த கருவிழியே மாறாது. ஸோ அதனால தான் ஐ பிரிண்ட்டாக வச்சுருக்காங்க. அது பேர் இரிஸ் ஸ்கேனர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் பற்றி பேசலாம். ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ரேஷன் அவங்க முக்கால்வாசி பேர் பார்த்தீங்கன்னா லேபர்ஸாக தான் இருப்பாங்க. ஐ மீன் கூலி தொழிலாளர்கள், கொத்தனாராக இருக்கலாம், மேஸ்திரியாக இருக்கலாம், பிளம்பராக இருக்கலாம். அவங்களாம் பார்த்தோன்னா கல், மண், ஜெல்லி, சிமெண்ட்டு சொல்யூஷனை ஒர்க் பண்ணி அவங்களுக்கு அந்த கையில் பார்த்தோன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஃபேடாக இருக்கும், தேஞ்சு போயிருக்கும். ஏன் நீங்கள் வந்து அவங்க கையெல்லாம் பார்த்தா ரொம்ப ரஃபாக இருக்கும். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் அவங்களாம் வைக்கவே முடியாது. அடுத்தது நம்ம பார்க்கும்போது பார்த்தோன்னா ஐ பிரிண்ட். இந்த ஐ பிரிண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா இந்த முக்கியமாக வயசானவங்களாம் பார்த்தோன்னா கண்ணில் வந்து ஒரு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, கேட்ராக்ட் அப்படின்னு, புறை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சு அவங்களை பார்த்தா புறை வந்துடும். ஸோ அவங்களாம் இரிஸ்கேனர் ஐ மீன் ஐ பிரிண்ட் வச்சு ரேஷன் வாங்க முடியாது. ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு ரேஷன் வாங்க முடியல, ஐ பிரிண்ட் வச்சு ரேஷன் வாங்க முடியல. அப்போ எப்படி தான் ரேஷன் வாங்கலாம் அப்படின்னா அதுதான் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம். இது நாங்கள் உருவாக்கும் டேட்டா பேஸில் நம்மளோட ஃபேஸ் டேட்டா பேஸ் நம்ம அப்லோட் பண்ணோம். அண்ட் நீங்கள் வெரிஃபை பண்ண சொல்ல நம்ம ஃபேஸை ஈஸியாக வெரிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் வந்து எங்கள் ஐடியா. இப்போ நான் வந்து டெமோ பண்ணி காட்டுறேன். சொல்யூஷன் ஸ்டேட்மெண்ட் இதுதான். ஸோ இந்த ஃபேஸ் ரெகக்னேஷன் சிஸ்டம் ரேஷன் கார்டில் கொண்டு வர மூலிமா கியூ அவாய்ட் பண்ணலாம். இந்த ஃப்ராட் ஸ்கேமர்ஸ் எல்லாமே அவாய்ட் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு ரேஷன் பொருளை 1 மினிட்குள்ளே எக்ஸாக்டாக 1 மினிட்குள்ளே நம்ம குடிச்சு முடிச்சிடலாம். சரி, நான் டெமோ காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெவலப் பண்ணது நாங்கள் தான். ரேஷன் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதான் நாங்கள் டெவலப் பண்ண சாஃப்ட்வேர். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ரேஷன் கார்டுக்கு போவீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு அதை ரெஜிஸ்டர் நம்பர் போடணும். ஐ மீன் ரேஷன் கார்டு நம்பர் போடணும். ஸோ ரேஷன் கார்டு நம்பரை வந்து நான் டெவலப் பண்ணதால எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். இதில் TNPDS தமிழ்நாடு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். ஸோ இப்போ நான் கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னா இப்போ என்னோட இன்டர்ஃபேஸ் காமிச்சிடும். இதில் வந்து என் பேர் டி பரணிதரன், என்னோட ரெஜிஸ்டர் நம்பர், என்னோட ஃபோன் நம்பர், என்னோட அட்ரஸ், என் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்காங்க, அண்ட் இந்த ரேஷன் ஷாப்பில் இருக்க ப்ரொவிஷன்ஸ் இதெல்லாம் ரைஸ், வீட், அரிசி, கோதுமை, சர்க்கரை, எண்ணெய், டீத்தூள், கெரோசின், பருப்பு எல்லாமே இருக்கும். ஸோ இப்போ நம்ம ரேஷன் கார்டில் இப்போ ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸை ஓப்பன் பண்ணியாச்சு. இதை வாங்குறதுக்கு இப்போ நான் வந்து என் ஃபேஸை வெரிஃபை பண்ணணும். ஏன்னா ரேஷன் வாங்க முடியாது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இதை செலக்ட் பண்ண முடியும் கார்டில். அப்போ ஏன்னா நம்ம ரேஷன் கார்டில் பயோமெட்ரிக் வச்சு தான் ரேஷன் வாங்க முடியும். ஸோ நம்ம பயோமெட்ரிக் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம பயோமெட்ரிக்காக இப்போ ஃபேஸ் வைக்கிறேன். அண்ட் இப்போ ஃபேஸை வச்சுட்டு இப்போ ரெக்கனைஸ் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போ என் ஃபேஸை பார்த்தா ரெகனைஸ் பண்ணிடுச்சு. இப்போ போய் நான் ரேஷனில் போய் செலக்ட் பண்ணலாம். ஆக்சுவலி இந்த அவைலபிள் அப்படின்றது அந்த கடையில் இருக்க ஸ்டாக்கு மந்த்லி கோட்டான்றது ஒரு ரேஷன் அன்னைக்கு நம்ம எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்னு. சரி, இப்படிலாம் செலக்ட் பண்ணலாம். இதில் போயிட்டு இப்போ 5 kg ரைஸ், வீட் 3 kg, சுகர் 1 kg டிஸ்ட்ரிபியூட் ப்ரொவிஷன் கொடுத்தா ப்ரொவிஷன் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பாருங்க, ப்ரொவிஷன் டிஸ்ட்ரிபியூட் சக்ஸஸ்ஃபுல்லி வந்துருச்சு. ஸோ இதுக்கான ஆதாரம் பார்த்தோன்னா டிரான்சாக்ஷன் ஹிஸ்டரி போனால் இருக்கும். நான் யாரு, என் ரெஜிஸ்டர் நம்பர் என்ன, நான் என்னென்ன பொருளாக வாங்கினேன், அண்ட் டேட்டு டைமோட வந்துடும். ஸோ இது மூலமா நம்ம ஈஸியாக வந்து ரேஷன் வாங்கிக்க முடியும். இது வந்து நம்ம பார்த்தா டிஜிட்டல் பில்லாக எடுத்துக்கலாம். நம்ம ஃபோனுக்கு SMS தான் வரும். ஸோ மொத்தமாக இதான் நம்ம ஐடியாவே. இந்த ஆப் பார்த்தீங்கன்னா வெறும் 200 MB டேட்டா தான் யூஸ் ஆச்சு. இந்த ஐடியாவை இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக யாருக்குன்னா பொதுமக்கள் மற்றும் ஃபார்மர். இப்போ இந்த ஐடியாவை நம்ம நினச்சா இது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது. தமிழ்நாடு அரசு நினச்சா இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால் கோரிக்கை வைக்கிறோம், இதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுமாறு. ஸோ இந்த ஐடியா இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு நான் நினச்ச முடியாது, நீங்களும் நினைக்கணும். தேங்க்ஸ் ஃபார்